வணக்கம் டிஎன்பிசி வெற்றியாளர்களே, நான் உங்கள் நண்பன் லவ் மேக்ஸ் ப்ரோ. இன்றைய வீடியோவில் டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷினை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணவங்களா இந்த வீடியோ நிச்சயம் பண்ணதாக இருக்கும். 5x + 4y = 2 எனில் 32 பவர் x இன்ட்டு 16 பவர் y இன் மதிப்பு என்ன அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ கொஷின் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது 5x + 4y வேல்யூ வந்து 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஈக்குவேஷனில். அப்படி இருக்க சொல்ல 32 பவர் x இன்ட்டு 16 பவர் y மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. அப்போது இதனுடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சுக்கணும், ஒய்யோட வேல்யூ தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கொஷின் பார்க்குறதுக்கு தான் நம்மளுக்கு என்ன இருக்குனாக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் சால்வ் பண்ணால் ரொம்ப சிம்பிள் தாங்க. இதே நம்ம ரொம்ப சிம்பிளாக போடுறது நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா இப்போ பார்க்குறோம். முதல்ல ஃபஸ்ட்டு 32 பவர் அது எக்ஸு 16 ஒய்யை நம்ம எடுத்துக்கிறோம். 32 எப்படிடா நம்ம 2 பவர்லேயே எழுதிக்கலாம், 2 பவர் 5 எழுதலாமா? அப்போ 2 பவர் 5 ஹோல் பவர் எக்ஸ்னு எழுதலாம். 16 அதே 2 பவரில் எழுதலாம், 2 பவர் 4 எழுதலாம். 2 4 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணால் 16 கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு ஸோ இதை 5யும் எக்ஸையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போது 2 பவர் 5x ஆகிடும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இதையும் 4யும் ஒய்யை மல்டிபிள் பண்ணால் 4y ஆகிடும். பேஸ் ரெண்டும் சேமாக இருக்குது. ஸோ மேலே இருக்கிற பவரை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 2 பவர் 5x + 4y ஆட் பண்ணி எழுத முடியும். ஸோ அப்போ ஏற்கனவே தெரியும் 5x + 4y வேல்யூ நம்ம என்ன கொடுத்துருக்காங்க 2ன்னு. அப்போ 2 பவர் 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். 2 பவர் 2 வேல்யூ வந்து 2 2 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணால் 4 ஆகிடும். அப்போ அதுக்கான சரியான விடை ஆப்ஷன் சி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் பயனுள்ள தான் எடுக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்க யூஸ்னால் ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.